கைஸ் பத்மநாபபுரம் பேலஸ் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போகக்கூடிய பிளேஸ் எதுன்னா பக்கத்தில் வந்துட்டு மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு தொட்டிப்பாலம் இருக்குது கூடலூரில். அந்த தொட்டிப்பாலம் வந்து நான் நிறைய வாட்டி போயிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இன்னொரு தொட்டிப்பாலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், நம்ம அதுக்கு போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனுக்காக வந்து நான் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ உள்ளே போயிட்டேன், இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அழகான வியூ ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிரிட்ஜு மேலே வந்துட்டு நின்றுட்டுருக்குறோம். நான் வந்து போயிட்டுருக்கேன் இந்த உள்ளே போகிறப்ப பார்த்தா செம்மையான வியூ ஒன்று பார்த்தீங்களா. அந்த ஒரு தென்னை மரம் பாருங்கள், அழகாக இருந்தது. கரெக்டாக அந்த பிரிட்ஜு மேலே இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன். இது ஆப்போசிட்டில் இருக்கிற பிளேஸு, பிரிட்ஜோடைய இன்னொரு எண்ட் இது. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இருந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாழைத்தோப்பு, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த இளநீ கடை, அப்புறம் வந்து சின்ன சின்ன டாய்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையானது, பபுள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. உங்களுடைய பைக் வேணும்னா 2 வீலர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரைட் சைட் பார்க் பண்ணிக்கலாம். 4 வீலர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பார்க்குற இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி அதுக்கு தனியாக பார்க்கிங் சார்ஜஸோடைய பிளேசஸ் இருந்து அங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ருபீஸ் சம்திங்கு. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே பே பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த வேலையே வந்துட்டு எல்லாமே விற்கிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு போகலாம். உள்ளே போகிறப்ப வந்துட்டு நார்மலாக தான் இருந்ததுங்க, பெருசாக ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. உள்ளே அந்த தொட்டிப்பாலத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற வரைக்கும் என்னடா இது பார்க் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. பட் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை தாண்டி உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படியே வாயை பொழந்துருவீங்க, அப்பா எந்த மாதிரி ஒரு பிளேஸ்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-12:30 நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லையா, ஃபுல் சன்லைட் நல்லா தெரியுதா. ஸோ ஒரு 12-12:30 நல்ல மத்தியானத்தில் போயிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு நல்ல ஹாட்டாக இருந்தது நான் போகிறப்போ. பட் அப்படி இருந்துமே வந்துட்டு நான் ரொம்ப ரசித்தேன் அந்த தொட்டிப்பாலத்தை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே மாதிரி ஒரு தொட்டிப்பாலம் வந்துட்டு என்னுடைய ஊரான கூடலூரில் வந்துட்டு இருக்குது. அங்கே வந்துட்டு செம்ம சில்லு, எப்போயுமே சில்லுன்னு இருக்கும். இங்கே வந்து அது கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. அதுதான் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணது. மற்றபடி வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொட்டிப்பாலத்தை கூட கம்பேர் பண்ணுறப்போ எங்கள் ஊரில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் சின்ன தொட்டிப்பாலம் தான். கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா நான் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பற்றி சில விஷயங்கள் வந்துட்டு நான் படித்த விஷயங்கள் அவங்க கூட வந்துட்டு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாத்தூர் தொட்டிப்பாலம், அதாவது பேரில் உங்களுக்கு தெரியுதா, தொட்டிப்பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு தொட்டில் பாலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. தொட்டில் பாலம் அதாவது 2 மலைகளுக்கு நடுவில் வந்துட்டு தொட்டில் வடிவில் பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த ஷேப் பார்த்திங்கன்னா தொட்டில் வடிவில் இருக்குமாமா. நம்ம ட்ரான் ஷாட்லாம் போட்டு எடுக்கிறப்ப தொட்டில் வடிவில் வந்துட்டு அந்த இருக்குமாமா. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு தொட்டிப்பாலம் அல்லது தொட்டில் பாலம். இனிஷியலாக வந்துட்டு மாத்தூர் தொட்டில் பாலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. பட் போக 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 காலங்கள் போக போக மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆயிடுச்சு. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் அருவிக்கரை ஊராட்சி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. இது திருவட்டார் அப்படிங்கிற ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், இந்தியாவுடைய சதர்ன் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த 2 ஊருக்கு நடுவில் வந்துட்டு இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1969. பட் இது இனிஷியலாக கட்ட பிளான் பண்ண டைம் எது தெரியுமா, 1962. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்துட்டு இந்த தொட்டிப்பாலமாக வந்து ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த பீரியடில் கட்டப்பட்டதுன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த ஆண்டு சொல்கிறப்ப மேபி எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாட்டில் நிறைய அணைகளை வந்துட்டு திறந்து வச்ச கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் வந்து தான் இந்த பிளான் வந்துட்டு போடப்பட்டு 1962 போடப்பட்டு 69 வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கட்டி முடிச்சிருக்காங்க. இதுக்கான நீர் பேச்சுப்பாறை மற்றும் சிற்றார் அணைன்னு சொல்லப்படக்கூடிய அணைகளிலிருந்து கோதையாறு அப்படிங்கிற ஆறு வழியாக வந்து கொண்டு வரப்படுகிறது. இந்த பாலத்துக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆறு இருக்கிறது, அது வந்துட்டு சிற்றாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சிற்றாருக்கு பேர் வந்துட்டு பரளியாறு.
நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி 1962க்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹில்ஸ் ஏரியாவாக தான் இருந்திருக்குது. இங்கே விழுகிற தண்ணி வந்துட்டு எதுக்கு வேஸ்ட்டாக போய் வந்துட்டு கடலில் கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி வந்துட்டு இந்த அணை கட்டியிருக்காங்க. 2 மலைகள்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 மலைகளுடைய பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கனியான் பாறை மற்றும் கூட்டுவாயு பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மலைகளுக்கு நடுவில் தான் வந்துட்டு இந்த தொட்டி பாலம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி 2 மலைகளை இணைக்கக்கூடிய இந்த பாலத்துடைய நீளம் மட்டுமே 1204 அடி. யோசிச்சு பார்த்துக்கோங்க, 1204 அடி நீளம், 104 அடி வந்துட்டு உயரத்தில் வந்துட்டு இருக்குது. அதாவது தரையிலிருந்து வந்து 104 அடி உயரத்தில் இருக்குது. இந்த பாலத்தில் கிட்டத்தட்ட 28 தூண்கள் வந்துட்டு இருக்குது. பில்லர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு 28 பில்லர்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு பில்லருடைய சுற்றளவு மட்டுமே வந்துட்டு 32 அடி. அப்புறம் அந்த தண்ணி போகக்கூடிய அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தொட்டியுடைய அகலம் மற்றும் உயரம் பார்த்தீங்கன்னா 7 அடி தான். ரெண்டுமே வந்துட்டு 7 அடியில் தான் கரெக்டாக பிளான் பண்ணி வந்துட்டு அடிச்சிருக்காங்க. இப்போது இந்த பாலத்துடைய பயன்பாடை பற்றி பார்த்துடலாம். அதாவது அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணி முதல்ல வந்துட்டு இந்த மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு தான் வருது. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து செங்கொடி மற்றும் வடக்கு நாட்டு பாலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாலங்கள் வழியாக வந்துட்டு தேங்காய்பட்டணம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்துட்டு போகுது. அப்படி இந்த மாத்தூர் தொட்டி பாலம் வழியாக கொண்டு போகக்கூடிய இந்த தண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கல்குளம், விளவங்கோடு ஆகிய 2 வட்டங்களில் உள்ள ஊர்களுடைய நீர்ப்பாசன வசதிக்கு வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொட்டி பாலத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னா, தெற்கு ஆசியாவிலேயே வந்துட்டு இதுதான் ரொம்ப வந்துட்டு ஹைட்டான தொட்டி பாலம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மாத்தூர் தொட்டி பாலம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு ப்ரைடுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட காலங்கள் தாண்டியும் பல வருஷங்கள் கழித்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய இந்த தொட்டி பாலத்தை கொடுத்த காமராஜர் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு தொட்டி பாலத்தை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் அண்ட் நான் படித்த விஷயங்களை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் எங்கெங்கே பிளேசஸ்லாம் போனேன் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய், டேக் கேர், சியர்ஸ்.